80 வயதாகியும் 20 வயது குமரி போல் ஓயாமல் சுழன்று கொண்டு இருக்கும் எனது அம்மா பாத்ரூமில் சறுக்கி விழுந்ததிலிருந்து கடந்த 2 மாத காலமாக படுத்த படுக்கையாய் மட்டுமே இருக்கின்றார். விழுந்த வலியை விட இயங்காமல் இருப்பதே அந்த கிழவிக்கு மேலும் மேலும் வலியை கொடுத்தது. அந்த கால கிழவி அல்லவா, சோம்பல் என்றாலே என்னவென்று அறியாத கிழவி அவள். திடீரென்று மூச்சு வாங்கியது கிழவிக்கு. பயந்து போன நான் இன்றுதான் வைத்தியசாலைக்கு கொண்டு வந்தேன். அம்மா என்னை விட்டு போய்விடுவாளோ என்ற ஏக்கம் திடீரென்று என்னை பற்றி கொண்டது. என்றும் இல்லாதவாறு இன்றைக்கு கணவன் என்னை விட்டு பிரிந்து வேறொருத்தியுடன் சென்றபின், இருந்த ஒரு மகளும் தன் பாய் ஃப்ரெண்டுடன் சென்றபின், எனக்கு லண்டனில் இருந்த 2 பாசமான உயிர்கள் அம்மாவும் எனது செல்ல நாய்க்குட்டியும் தான். என் சோகத்தை சொல்லி அழுவதற்கு இருந்த 2 ஜீவன்கள் அவை 2 மட்டும்தான். எனது அம்மாவும் போய்விட்டால் எனது சுக துக்கத்தை பகிர இருப்பது அந்த வாயில்லா ஜீவன் மட்டும்தான். கடவுளே, என் அம்மாவை காப்பாற்று. உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன் என் மனதுக்குள் எண்ணிக்கொண்டேன். லண்டன் எலிசபெத் தனியார் வைத்தியசாலையில் அம்மா அனுமதிக்கப்பட்டு இருக்கும்போது அம்மாவின் நினைவுகள் ஒன்றொன்றாக எனக்கு நினைவுக்கு வந்தன. எங்களுக்காக தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தவள் எங்கள் அம்மா. அவள் தனக்காக என்ன செய்தாள்? ஒன்றுமே செய்யவில்லை. 24 மணி நேரமும் கணவன் மற்றும் பிள்ளைகளுக்காகவே ஓடிக்கொண்டு இருந்தாள். வயது போன பின் தான் ஓட்டம் நின்று ஓய்ந்து தேய்ந்து போனாள் எங்கள் அம்மா எனும் தெய்வம். அம்மாக்கள் உண்மையிலேயே தெய்வம்தான். நான் எனது 2 தங்கைகள் என எங்களை சுற்றியே ஓடிக்கொண்டு இருந்தவள் எங்கள் தாய். அவளுக்காக என்ன செய்து இருப்பாள்? அவளுக்கு ஏதேனும் தனிப்பட்ட விருப்பம் அல்லது லட்சியம் ஏதாவது இருந்ததா? அவள் மகிழ்த்து எழுந்தவுடன் முதன்முறையாக அதையே கேட்க வேண்டும் என மனதுக்குள் 80 வயதான கிழவி இன்னும் சில நாட்களில் இந்த உலகத்தை விட்டே சென்றுவிடும் பிறகு அவள் நினைவாக எல்லோருக்கும் கொடுப்பதில் என்ன பயன்? அவளின் ஆசைகள் நிறைவேற்றப்படவில்லையே என தினமும் ஏங்கி ஏங்கி சாக வேண்டும். நாம் எத்தனை பிழை செய்தாலும் அடிக்காமல் பேசாமல் அன்பான கண்டிப்புடன் நடத்துவாள். தன்மையையும் அதனால் ஏற்படும் பின் விளைவுகள் பற்றியும் விளக்கமாக சொல்லி புரிய வைப்பாள். அவள் சொல்லும் மொழியிலும் அன்பிலும் இனிமேல் அந்த பிழை வாழ்க்கையில் செய்யவே கூடாது என மனதினுள் சபதம் எடுத்துக்கொள்வேன். இந்த இயல்பு அவளுக்கு எப்படி வந்தது? பிறப்பால் வந்ததா, இல்லை எனது தாத்தா பாட்டி அவளுக்கு சொல்லி கொடுத்தார்களா? அவள் எங்கிருந்து இதெல்லாம் கற்றுக்கொண்டாள்? சமயத்தில் நானே என் பிள்ளைகளை அடிக்கவும் பேசவும் செய்து இருக்கின்றேன். ஆனால் படிப்பிலோ அனுபவத்திலோ வசதியிலோ என்னை விட குறைவான என் தாயால் எப்படி என்னை விட ஒருபடி மேலான வழிநடத்தலை எங்கள் மீது மேற்கொண்டு இருக்க முடியும்? இதெல்லாம் அவளால் எப்படி சாத்தியமானது என்று எண்ணி கலங்கி அவளை திரும்பி பார்க்கின்றேன். நான் பார்ப்பதே தெரியாமல் சலனமற்று வைத்தியசாலை கட்டிலில் படுத்து இருக்கின்றாள் எனது மாதா. அடிக்கடி அவள் அருகே செல்வதும் அவள் தலையை தடவி விடுவதும் அவளை பற்றி நினைப்பதுமாகவே எனது ஒவ்வொரு மணித்துளிகளும் கடந்து போய்க் கொண்டிருந்தன. சில மணி நேரம் கழித்து டாக்டரும் நர்ஸுக்கும் குறுக்கும் மறுக்குமாக ஓடுகின்றனர். சினிமாவில் காட்டப்படுவதை போல், டாக்டர், அம்மாவுக்கு என்னாச்சு? எனிதிங் சீரியஸ்? இஸ் ஷி ஆல் ரைட்? அட் தி மொமெண்ட் ஆல் ரைட், பட் அவங்க ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மணித்தியாலம்தான். சொல்லப்போனால் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் அவங்களுக்கான நேரம். சிவனோ இயேசுவோ உங்களுக்கானதை பிரார்த்தியுங்கள். அம்மா கஷ்டப்படாமல் உயிர் பிரிய வேண்டும் என்று. கையில் கினி ஒன்றும் இல்லை என்றார் டாக்டர். டாக்டர் கை விரித்து விட்டார். எனக்கு இதயமே வெடித்து நின்றது. உலகமே வறண்டு விட்டது. இன்னும் ஓரிரு நாட்களில் அம்மா இறந்து விடுவாளாம். இனிமேல் அம்மா இல்லாத உலகமா எனது இந்த உலகம்? எப்படி வாழ்வேன் நான் என குமுறி கொண்டு இருந்தேன். அம்மாவின் அருகில் சென்று, அம்மா, நான் பவானி வந்திருக்கிறேன். யூ ஆர் ஓகே? உனக்கு ஒன்றும் இல்லையா? நீ எழும்பி நடப்பாய். நாளைக்கு
டாக்டர் சொல்லிட்டார் என்றேன். எந்தவித மூச்சு பேச்சும் இன்றி கிடந்தாள் என் தாய். என் 10.5 மாத்து தங்கம். என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற தங்க புஷ்பம். அவள் வயிறு மட்டும் மேலும் கீழும் போய்க்கொண்டிருந்தது. அவள் உயிரோடு இருக்கிறாள் என்பதற்கு அதுவே சாட்சியாக இருந்தது. அம்மாவின் அருகில் சென்று அவள் தலையின் பின்புறத்தில் கையால் பிடித்து, என்ற கொஞ்ச ராசாத்தி, உனக்கு என்னடா செய்யுது, உனக்கு என்ன வேணும் என்று கேட்டேன். எதுவித பதிலும் இல்லை. வயிறு மட்டும் உள்ளேயும் வெளியேயும் போய் வந்து கொண்டிருந்தது. அம்மாவின் நினைவுகள் என் மண்டைக்குள் ஓடுகின்றன. அப்பா எங்களை விட்டு பிரிந்தபின் எங்கள் 3 பெண்களையும் வளர்த்து படிக்க வைத்து ஒரு நிலைக்கு கொண்டு வர மிகவும் கஷ்டப்பட்ட மனுஷி. மூவருக்கும் சீதனம் சேர்த்து படித்த மாப்பிள்ளைகளுக்கு மனமுடித்து கொடுத்து தனது கடனை எதுவித பேயும் இன்றி சரியாகவே நிறைவு செய்தது அந்த கிழவி. எத்தனையோ பட்டங்கள் பெற்ற எனக்கு இன்னும் எப்படி வாழ்வதென்று தெரியவில்லை. பணி செய்யும் இடங்களிலும், பயணம் செய்யும் போதும், படிக்கும் போதும், புத்தகங்கள் படிக்கும் போதும் பெற்ற அனுபவங்களை கொண்டே எனது வாழ்க்கையை நான் நகர்த்தி இருக்கின்றேன். புத்தகம் எதனையும் படிக்காதே, பள்ளிக்கு செல்லாத, தனது கிராமத்தை விட்டு எங்கும் செல்லாத, எங்களை போல் பெரிய பெரிய ஐடி கம்பெனிகளில் வேலை செய்யாத அவருக்கு வாழ்க்கை நெறியை சொல்லிக் கொடுத்தது யார்? எங்களுக்கு ஒரு குறையும் வைக்காமல், அதே நேரம் கட்டுக்கு மீறிய சுதந்திரத்தையும் கொடுக்காமல் கட்டுக்கோப்பாக எங்களை வளரச் சொல்லிக் கொடுத்தது யார்? இத்தனை அனுபவத்தை பெற்ற எனக்கே சில சமயங்களில் வாழ்க்கை புதிதாகவும் பயமாகவும் விரக்தியாகவும் இருக்கும். என்னை போல் ஒரு அனுபவத்தையும் பெறாத அவள் எப்படி மிகச் சரியாக எங்களை வளர்த்தெடுத்தாள். நான் வேலையில் இருக்கும்போது பணி அதிகமானதால் அம்மாவின் தொலைபேசிக்கு பதிலளிப்பதே இல்லை. அது பல தடவை ஒலித்துவிட்டு தானாய் அடங்கும். அதன் பின் அந்த மனுஷி அனுப்பும் வாய்ஸ் மெயில்களை கூட கேட்பது இல்லை. அம்மா எனது ஃபோனுக்கு அனுப்பிய வாய்ஸ் மெயில்களை மறுபடியும் இப்பொழுது ஒவ்வொன்றாக கேட்கிறேன். பிள்ளை, பால் முடிந்து விட்டது, வாங்கி கொண்டு வா. இன்றைக்கு சமைக்க இல்லை, வரும்போது பான் வாங்கி கொண்டு வா. உண்ட உடுப்பெல்லாம் தோத்து போட்டே, உனக்கு இன்றைக்கு என்ன சமைக்க? உனக்கு காய்ச்சல் குறைஞ்சிற்றோ? இப்படி ஒவ்வொரு செய்திகளும் என்னை பற்றி கரிசனத்துணவே வந்து கொண்டிருந்தன. ஐயோ அம்மா, நீ இறுதி வரைக்கும் என்னை பற்றிய நினைப்புடன் தான் எழுதி இருந்திருக்கிறாய். நான் தான் உன்னை பற்றி நினைக்கவே இல்லை என என் மனசாட்சி என்னை குத்தி குதறி கொண்டிருந்தது. கண்கள் பூராவும் குளமாகி வழிந்து கொண்டு இருந்தது. கண்ணீர் என்னும் வெள்ளம். அம்மா என்னும் தெய்வத்தின் உள்ளத்தை எண்ணி, டாக்டர், எப்படியாவது என் அம்மாவை காப்பாற்றுங்க டாக்டர். நான் அவளுக்கு ஒன்றுமே செய்யவில்லை டாக்டர். ஒரு 30 நாள் அவள் ஆரோக்கியமாக இருந்தால் கூட போதும். அவளுக்கு தேவையானதனை செய்து அவளது ஆசைகளை நிறைவேற்றி விடுவேன். இந்த பாருங்கம்மா, யாரும் இருக்கும்போது உறவுகளை மதிக்கிறதே இல்லை. நீங்களும் அப்படிதான் போலும். உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது. உங்கள் அம்மாவுக்கு வலிக்காமல் இருக்கவே தற்போது ஊசி போடப்பட்டுள்ளது. நாங்கள் செய்வதற்கு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஐ ஆம் வெரி சாரி. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களின் உயிர் பிரிந்து கொண்டு இருக்கின்றது. இல்லை டாக்டர், ஏதாச்சும் விலை கூடின ஊசியோ மருந்தோ போட்டு காப்பாற்ற முடியாதா டாக்டர் என முட்டாள்தனமாக கேட்டேன் நான். உங்கள் அம்மாவுக்கு நரம்புகள் அனைத்தும் தளர்ந்து போய்விட்டன. ஆகவே அதிகமான ஊசிகளும் ஏற்ற முடியாது. தற்போது அவர்களின் உடல் உபாதைகளை குறைக்கவே ஊசிகளும் மருந்துகளும் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அது அவரின் உயிரை காப்பாற்றுவதற்கான செயல்பாடு இல்லை. மேபி ஷி கேன் லீவ் டு 3 hours எக்ஸ்ட்ரா, தட்ஸ் இட் என்று சொல்லிவிட்டு டாக்டரும் நகர்ந்து விட்டார். வெள்ளை கோட்டுடன் நர்ஸுடன் சிரித்து பேசிக்கொண்டே அவர் செல்கின்றார். சிரிப்பென்றே என்ன என்று தெரியாமல் ஹாஸ்பிட்டல் வெள்ளை சுவரை வெறிச்சோடி பார்த்து கொண்டு நின்றேன். ஒவ்வொரு நாளும் நரகமாகவே கவிழ்ந்தது எனக்கு. எனது 2 தங்கைகளுக்கும் கடமைக்கு அம்மாவை வந்து பார்த்துவிட்டு செல்வார்கள். போகிற வயசுதானே, போகட்டும் விடு என்பாள் எனது முதல் தங்கை.
வேலைக்காரியை பிடிச்சு விட்டுட்டு, நீ வீட்டுக்கு போமா அக்கா, ஏன் இங்கேயே 24 மத்தியானமும் இருக்கின்றாய்? உனக்கென லூசா அக்கா, இது இரண்டாவது தங்கை. இப்படியெல்லாம் பேசுவா அந்த மனுஷி. ஒண்டிக்கட்டையாய் தனியாய் கஷ்டப்பட்டு வளர்த்துச்சு உங்களையெல்லாம் என்று உள்ளே மனசுக்குள் நொந்து கொண்டேன். நல்ல வேலை, இவர்களின் பேச்சை கேட்கும் நிலையில் அம்மா இல்லை. ஐம்புலங்களும் செயலற்று இருந்த அவர்களுக்கு கிட்டத்தட்ட கோமா நிலைதான். அதாவது கோமாவுக்கு முந்தைய நிலையாம் டாக்டர் சொன்னார். அவர்களுக்கென்ன கணவன் பிள்ளைகள் என நேர்த்தியான வாழ்க்கை. அம்மாவை பற்றி கவலைப்படும் நிலையில் அவர்களும் இல்லை, அதற்கான நேரமும் இல்லை. லண்டன் கேளிக்கை வாழ்க்கையே அவர்களுக்கு தேவையானதாக இருந்தது. அம்மா கூட பிறகுதான் படித்த வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் தனது மகள்களுக்கு வேண்டும் என்ற கொள்கையுடன் வாழ்ந்து அதனையே நிறைவேற்றிய அம்மாவுக்கு அப்போது புரிந்திருக்காது. என்று வைத்தியசாலையில் இருக்கும் தன்னை பார்க்க வருவதற்கு அது கூட தனது பிள்ளைகளுக்கு நேரமும் முக்கியமாக விருப்பமும் இருக்காது என்று காலத்தின் கோலத்தை எண்ணி கதிகலங்கி நிற்கின்றேன் வைத்தியசாலையில். இரண்டாவது அம்மா எழும்ப மாட்டாளா என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டு, டாக்டர் சொன்னது போல இரண்டாவது நாளில் அவள் இறந்தும் போனாள். இனி ஏதும் துன்ப துயரங்கள் வந்து தொல்லை தரும் வேலை. ஐயோ அம்மா என்று கத்தி அழும்போது அம்மாவின் நினைவுகள் அல்லவா மீண்டும் வந்து அழுத்தி கவலைகளை அதிகரித்து விடும். கவலை தீர அம்மா என்று கத்தி அழும் காலம் போய் கவலைகளை அதிகரித்து விடவல்லவா போகிறது இந்த அம்மா என்னும் சொல்லி நினைப்பு. இனி ஏதும் வகையில்லை. போன அம்மா திரும்பி வரமாட்டார் என்று புத்திக்கு தெரிந்தாலும் மனது நம்ப மறுக்கின்றது. கிறிஸ்டியன் ஆண்டர்சனின் சிறுகதையே எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருகின்றது. இறந்து போன மகனை தேடி யமனிடம் செல்லும் தாய், உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் கேள் தருகிறேன், என் மகனை மட்டும் என்னிடம் கொடுத்து விடு என்கின்றாள். யமனோ இங்குள்ள தோட்டத்தில் உள்ள ரோஜா செடிகள் அனைத்தும் நான் காவு கொண்ட ஒவ்வொரு உயிர்களுமே. உன்னுடைய மகன் இருக்கும் ரோஜா செடியை கண்டுபிடித்து நீயே இடித்து செல் என்கின்றான். இந்த கதையே திரும்ப திரும்ப என் அடிமனதில் வருகிறது. அந்த யமனின் இருப்பிடமோ ரோஜா செடி தோட்டமோ எங்கிருக்கிறது என தெரிந்தால் எப்படியாவது என் அம்மாவின் உயிரை மீட்டு வந்து விடுவேன். ஆனால் யமனை தேடி எங்கு செல்வது, எப்படி செல்வது தெரியவில்லையே. உண்மையில் அப்படி ஒரு ரோஜா செடி தோட்டம் இருக்கின்றதா என்று என் மனது தனக்குத்தானே புலம்பித்திருக்கின்றது. ராவணனை இழந்த மண்டோதரி போல அம்மாவின் இறுதி ஆசை அவளின் உடலை யாழ்ப்பாணத்தில் புதைக்க வேண்டும் என்பதே. அடுத்த கிழமை அம்மாவின் உடலை யாழ்ப்பாணம் கொண்டு செல்லப் போகின்றேன். ஏற்கனவே வீட்டுக்கு கடன், லோன், கிரெடிட் கார்டு என்று பல கடன் சுமைகள் இருந்தாலும் அம்மாவின் இறுதி ஆசையை, எனது கடன் சுமையை குறைப்பதற்காக நிராசையாகப் போவதில்லை. அவள் பிறந்த மண்ணிலே அவளை புதைக்கப் போகின்றேன். ஐம்பெரும் பூதங்களான உடலை யாழ்ப்பாண பஞ்சபூதங்களே எடுத்து கொள்ளட்டும். கடந்த 20 வருடமாக தனக்கு சற்றும் பிடிக்காத மேற்கத்திய வாழ்வை எனக்கு துணையாக யாரும் இல்லை என்பதற்காக குளிரையும் பனியையும் பொருட்படுத்தாது வாழ்ந்து வந்தாள் அம்மா. இனியும் வேண்டாம் இந்த குளிரும் பனியும் அவளுக்கு. அவள் பிறந்த மண்ணில் சாம்பலை போகட்டும், அந்நிய மண்ணில் வேண்டாம் என்று உறுதி எடுத்துக்கொண்டேன். மம்மி, வென் ஆர் யூ கோயிங் டு ஸ்ரீலங்கா? அடுத்த கிழமை. ஐ கேன் கம், பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது நெக்ஸ்ட் வீக், ஸோ என்னால் லீவு எடுக்க முடியாது என்றால் மகள். ஆங்கிலமும் தமிழில் கலந்தது. என்றா அம்மா செத்ததுக்கு நீ லீவு எடுக்க வேணாம், உன் அம்மா சாகும்போது லீவு எடு, அது போதும் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று படுத்து கொண்டேன். செத்த வீட்டுக்கு கூட லீவு எடுக்க முடியாதபடி அப்படி என்ன பொல்லாத வேலையோ என மனதுக்குள் புற்புறுத்து கொண்டேன். நேற்று உயிருடன் இருந்த அம்மா இன்று உயிரற்ற உடலாக இருக்கின்றாள். நாளை அந்த உடலும் இல்லாமல் போகும். என்ன வாழ்க்கை இது, நினைக்கவே தலை சுற்றியது. அம்மாவை எரித்த பின் மீண்டும் நான் லண்டன் வர வேண்டும்.
ஏன் வர வேண்டும்? நாய்க்குட்டியை தவிர இங்கே யாருமே இல்லை. மறுபடியும் வந்து பனியிலும் குளிரிலும் மாடு மாதிரி உழைத்து என்ன பிரயோஜனம்? 30 வருட வெளிநாட்டு வாழ்வு தந்தது கடலளவு துன்பங்களையும் துளியளவு இன்பங்களையும் தான். இதுவரை நான் லண்டனில் இருந்தமைக்கு காரணம் உண்டு. இனி ஏன் இருக்க வேண்டும் என்று மனம் வேறு வடிவில் சிந்திக்கத் தொடங்கியது. நிலைமையை மாயை போன்ற என்றோ படித்து தத்துவ கருத்துக்களும் திடீரென்று ஞாபகத்திற்கு வரத் தொடங்கின. ஆம், இந்த வாழ்வு பொய், அதுவும் இந்த மேற்கத்திய வாழ்வு முற்றிலும் பொய். இதை தூக்கி எறிந்துவிட்டு ஊருக்கே செல் என்று அடிமனம். கொஞ்சம் காலமாவது உற்றார் உறவினர் நண்பர்களுடன் ஊர் சென்று வாய் பிறந்த நீ மண்ணில் சென்று வாழ்ந்து பார், அந்நிய மண்ணில் வாழ்ந்தது போதும் என்று சொல்லியடி அடிமனது. இதுவே எனது இறுதி முடிவும் கூட. அம்மாவின் வாழ்வும் முடியும் இடத்தில் எனது புது வாழ்க்கை மீண்டும் தொடங்கப் போகிறேன், நான் பிறந்த ஊரில். இந்த கதை உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.